சரி, கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. சரி. ஏதோ 2 இதாக பிரிச்சு குழந்தைங்கள உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி ஏதாவது இருக்காங்க அந்த மாதிரி ஊருக்காரங்க? ஆனா அது வந்து எஸ்சி பள்ளிக்கூடம், பிசி பள்ளிக்கூடம் தான். ஓ, அது வந்து எஸ்சிக்கா, இது வந்து பிசிக்கு. எவ்வளோ வருஷமா அப்படி நடந்துட்டு இருக்கு? இது ரொம்ப வருஷமா இருக்கு. இப்போ எஸ்சி கம்யூனிட்டி, பிசின்னா இப்போ எங்கே இருக்காங்க? இது வந்து எஸ்சி கம்யூனிட்டி தான். சரிங்க. இது வந்து எஸ்சி தான். முன்ன எங்கேயோ அவங்க எங்க வீட்டு சின்னதா இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து செட்டியாருக்குன்னு சொல்லி செட்டியார், எம்பிசி, பிசி அவங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம். ஓஹோ, அந்த மாதிரி பிரிச்சு பண்றாங்க. அதான் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. நீங்க யாருமே அதை பத்தி எதுவும் கேட்கலையா? அதில் எங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்டுதாங்க இருந்தேன். அவரு எல்லா இடத்துலயுமே சொல்றாரு. தாசில்தார்ல இருந்து எல்லாம் அந்த சப்கலெக்டர் கூட வந்தாருங்க. அப்ப கூட எங்க வீட்டுக்காரெல்லாம் சொல்லிட்டாரு ஸ்டெப் எடுக்கிறோம்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் எடுக்கல. அதாவது தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரி, வசதியா இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி போட்டுருக்காங்க. அதாவது பிசி எம்பிசி தான். அதுல எஸ்சி இதுல. ஓ, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க இங்க இருக்கிறதெல்லாம் எல்லாம் எஸ்சி. ஓ, உங்க பிள்ளைங்க எல்லாம் இங்க படிக்கணும்? எங்க பிள்ளைங்க எல்லாம் அங்கதான் படிச்சது. ஓ, அங்கன்வாடி மையமா செயல்படுத்துறாங்க. அத நாங்க என்ன சொல்றோம், எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுதான். குழந்தைங்க எல்லாம் இப்ப சின்னதுல இப்ப பாத்தீங்க எங்க பிள்ளைங்களும் கேக்குது, இது என்ன பள்ளிக்கூடம், இது என்ன பள்ளிக்கூடம் கேக்குதுங்க. நம்ம என்னன்னு சொல்றதுங்க? இது ஏமா அந்த பள்ளிக்கூடம் எந்த பள்ளிக்கூடம் விடுறீங்கும் போது நமக்கு என்ன சொல்ல முடியும்? நம்ம பிள்ளைங்கள்ட்ட போய் ஜாதி சொல்ல முடியுங்களா? அது ஆரம்பத்துல இருந்தே விட்டுட்டாங்க. அப்ப இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. அது இப்ப நம்ம மீண்டும் அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் இடிச்சு கட்டினாங்க. அப்ப வந்து எல்லாம் கேட்டாங்க. யாரும் கேட்கல, எங்க வீட்டுல கேட்டாங்க. அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு நீங்க அப்ப விட்டுட்டீங்க, இப்ப வந்து சரி அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எடுக்கல. எதுவும் ஸ்டெப் எடுக்கல.